ராதிகாவினுடைய நடிப்பு வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு 100 சிவாஜியை முழுங்கிட்டு ஒரு 1000 மனோரமாவை முழுங்கி நிற்கிறாங்க அந்த அம்மா. அவ்வளோ பிரமாதமான. ஆனால் இந்த நடிப்புக்காக நீங்கள் கொண்டாடலாமே தவிர அந்த கருத்து வந்து நமக்கு சில நேரங்களில் அதில் உடன்படல. என்னென்னா ஒரு வட்டிக்கு விடுற ஒரு கிழவி ஊரில் அவ்வளோ அடாவடித்தனம் பண்ணிட்டு தெரியுது, அதுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்துருச்சு, கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ். புழைச்சி வருமா வராதாங்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது அந்தம்மா புழைச்சி வந்தோன்னு நாம் நினைக்கிறது தானே படம். அது வந்தான்னா வராட்டி என்னன்னு நினச்சோம்னா அது எப்படி படம். தனிப்பட்ட ராதிகாவும் சரி பிரமாதப்படுத்தியிருக்காங்க. படத்தில் இருக்கிற எல்லாருமே, நடித்த எல்லா நடிகர்களுமே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக சூர்யா வந்து அண்மை காலமாக நடித்த படங்கள் எதுவுமே தமிழில் பெருசாக போகலை. காரணம் என்னென்னா கொஞ்சம் ஆக்ஷன் பேஸ்டான படங்களாக பண்ணார். வாடிவாசலை பொறுத்தளவுக்கு நிறைய தாமதங்கள். அதில் முக்கியமாக சொல்லப்பட்டது என்னென்னா அமீர் வந்து அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. அது வந்து சூர்யாவுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் அந்த படமே ஆரம்பிக்காமல் இருக்குது. சூர்யா வந்து அமீர் இல்லைங்கிற வார்த்தையை வெற்றி வாயிலேருந்தே கேட்கணும், அப்புறம் தான் அந்த படத்துக்கு டேட்டு கொடுக்கணுங்கிற அளவுக்கு யோசிச்சாருன்னா பேசப்பட்டுச்சு. இப்போ வெற்றிமாறன் வந்து ரீசெண்டாக சூர்யாவை மீட் பண்ணியிருக்காரு. வாடிவாசல் எடுக்கலாம் அப்படின்னு பேசும்பொழுது 130 நாள் டேட் கேட்டாரான். அதில் வந்து மாதம் 10 நாளாக நான் உங்களுக்கு டேட் தரேன், ஏன்னா ஒரே படத்துக்கு டேட்டு கொடுத்தோம்னா ஒரு ஏடியாக நம்ம முடங்கிடுறோம். அதனால் நான் வெவ்வேறு படங்கள் நடிப்பேன், உங்களுக்கு மாதம் 10 நாள் டேட்டு கொடுத்துட்றேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல் இருக்கு. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. இன்னைக்கு இந்த நேர்காணலில் நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் அந்தணன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தாய் கிழவி படமும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ இந்த படம் பார்த்தீங்களா? சிவகார்த்திகேயனுடைய ப்ரொடக்ஷனில் வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புது அறிமுக இயக்குனர் வந்து இதில் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இருக்கு படம்? ரொம்ப நல்ல படம். நீங்கள்லாம் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படம். முக்கியமாக பெண்கள், அதான் அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப அந்த ராதிகாவினுடைய நடிப்பு வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு 100 சிவாஜியை முழுங்கிட்டு ஒரு 1000 மனோரமாவை முழுங்கி நிற்கிறாங்க அந்த அம்மா. அவ்வளோ பிரமாதமான ஒரு நடிப்பு, அந்த மேக்கப்பு எல்லாமே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுமாதிரி அந்த படம் வந்து ராதிகா படம் முழுக்க வருவாங்கன்னு தான் முதல்ல நாம் நினச்சோம். ஒரு முற்பாதி ஒரு 15 நிமிஷமும் கடைசியாக ஒரு 20 நிமிஷம் வராங்க, அவ்வளோதான் அவங்க போர்ஷனே படத்தில். ஆனால் இந்த நடிப்புக்காக நீங்கள் கொண்டாடலாமே தவிர அந்த கருத்து வந்து நமக்கு சில நேரங்களில் அதில் உடன்படல. என்னென்னா ஒரு வட்டிக்கு விடுற ஒரு கிழவி ஊரில் அவ்வளோ அடாவடித்தனம் பண்ணிட்டு தெரியுது, அதுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்துருச்சு, கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ். புழைச்சி வருமா வராதாங்கிற சூழ்நிலையில் இருக்கும்பொழுது அந்தம்மா புழைச்சி வந்தோன்னு நாம் நினைக்கிறது தானே படம். அது வந்தான்னா வராட்டி என்னன்னு நினச்சோம்னா அது எப்படி படம். ஸோ அந்த மாதிரி ஒரு கருத்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அது ஒன்று தான் மைனஸாக இருந்துச்சே தவிர மற்றபடி அந்த டெக்னிக்கல் டீமும் சரி, தனிப்பட்ட ராதிகாவும் சரி பிரமாதப்படுத்தியிருக்காங்க. படத்தில் இருக்கிற எல்லாருமே, நடித்த எல்லா நடிகர்களுமே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ எல்லாருமே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களுடைய படம் வந்து எப்போ வரப்போகுது, ஏதாவது அப்டேட் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ லக்கி பாஸ்கருடைய டைரக்டரை வந்து இப்போது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கையில் வந்து ஒரு குழந்தை வந்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான போஸ்டராக இருந்தது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு சூர்யாவை இந்த படத்தில் ஒரு வித்தியாசமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இந்த படத்தினுடைய கதை என்னவாக இருக்க போது, சூர்யாவுடைய ரசிகர்களை எப்படி எதிர்பார்க்க போகிறாங்க? ஆக்சுவலாக சூர்யா வந்து அண்மை காலமாக நடித்த படங்கள் எதுவுமே தமிழில் பெருசாக போகலை. காரணம் என்னென்னா கொஞ்சம் ஆக்ஷன் பேஸ்டான படங்களாக பண்ணார். எப்போவுமே சூர்யா வந்து ஒரு கதை வலுவான படங்கள் பண்ணார்னா அது நிற்கும். இப்போ ஜெய்பீம் ஆகட்டும், சூரரை போற்றாகட்டும், ஸோ அந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு ரசித்து பண்ணணும். ஆனால் திடீர்னு வந்து ஒரு கொஞ்சம் ஆக்ஷன் பேஸ்டாக இறங்கின பிறகு பெருசாக போகலை. முக்கியமாக கங்குவா படம் அது ரொம்ப அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் படமாக மாறிச்சு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய ஸ்டைலை மாற்றணும்னு அவர் முடிவு பண்ணார். ஸோ அதற்காக தான் மாற்றுமொழி இயக்குநர்கள் 2 பேர் அடுத்தடுத்து படம் பண்ண வந்தார். அதில் இந்த வெங்கி அட்லூரி இவருடைய அந்த லக்கி பாஸ்கர் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அதான் இப்போ படம் வந்து நமக்கு ஒட்டாத ஒரு கதைக்களமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஷேர் மார்க்கெட் வந்து எல்லாருக்குமே பரிச்சயமானதான கிடையாது, ஆனால் அதை எல்லாருமே கனெக்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ புரியும்படியாக ஒரு படத்தை சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி ஒரு டைரக்டர் படத்தில் நடிக்கிறாரு. அது கையில் குழந்தையெல்லாம் வச்சுட்டு நடிக்கிறாங்கன்னா உள்ளபடியே பெரிய விஷயம்தான். ஏன்னா அது பெரிய தியாகம். இப்போல்லாம் வந்து ஒரு குழந்தைக்கு அப்பாவா அப்படின்னா பயப்படுவாங்க, ஒரு குழந்தைக்கு அம்மாவா நடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து
ஹீரோக்களும் என்ன நான் வந்து ஒரு குழந்தைக்கு அப்பாவான்லாம் நினைக்கிற ஒரு காலத்தில் ஒரு குழந்தைய கையில் வச்சுட்டு ஒரு போஸ்டர் வந்திருக்கு. அது உள்ளபடியாக அதுதானா வேற கண்டிப்பா தெரியல, பார்க்கலாம். பட் ஆனால் நல்ல டைரக்டர். கண்டிப்பா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மமிதா பைஜு வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாலும் இதுல ஜோதிகா அவர்கள் வந்து இதுல இருக்க போறதா சில டாக் ஆஃப் போயிட்டு இருக்கு. உண்மையாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று வந்து ஜோதிகா அந்த படத்தில் இருக்காங்கங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமானு எனக்கு தெரியல. அந்த படத்தில் ஒரு ரஜினி இருக்காரான்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ரஜினி கெஸ்ட் ரோல் பண்ணுறாராமங்கன்னு ஒரு நியாயம் இருக்குது. ஜோதிகா இருக்காங்களாங்கிறது என்ன? இவங்களோட பேர் வந்து ஒரு எவர் கிரீன் பேர். இப்போ அது எவர் கிரீனான்னு கேட்குறேன். ஸோ அதனால் அது ஒன்றும் அது வியப்புக்குரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ வாடிவாசல் படம் என்னதான் ஆச்சு, அது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க சூர்யா அவர்களுடைய ரசிகர்கள். என்ன போயிட்டு இருக்கு வாடிவாசல் படம்? அதான் வெற்றிமாறனுடைய தொடர் தாமதம் தான் இதுக்கு காரணமாக இருக்குது. அவரை பொறுத்தளவுக்கு ஒரு படத்தை கையில் எடுத்தாருன்னா அது எப்போ முடியுங்கிறது அவருக்கே தெரியாது. ஸோ அப்படி ஒரு டைரக்டராக அவர் இருக்கார். இப்போ இந்த படமே, இப்போ அவர் அரசன் படமே வந்து குறுகிய காலத்தில் முடிக்கிறதா தான் ஆரம்பித்தாங்க. ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்து அடுத்த ஷெட்யூல் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாத சூழ்நிலையாக இருக்குது. ஏப்ரல்னாங்க, மார்ச்னாங்க, அப்படியே போயிட்டுருக்கு. அவருக்கு தானாக அந்த தடங்கள் வருதா அல்லது அவராக உருவாக்கிக்கிறாராங்கிறது ஒன்று. வாடிவாசலை பொறுத்தளவுக்கு நிறைய தாமதங்கள். அதில் முக்கியமாக சொல்லப்பட்டது என்னென்னா, அமீர் வந்து அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. அது வந்து சூர்யாவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. இப்போதான் மௌனம் பேசியதே படம்லாம் கேளுங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு திருமண விழாவில் 2 பேரும் சந்திச்சாங்க. ஒரு 2 நிமிஷம் பேசியிருக்காங்க, அவ்வளோதான். அது ஸ்டில்ஸ் தான் நிறையா வந்துச்சே தவிர அவங்க பெருசாக என்ன பேசுனாங்கங்கிறது தெரியல. ஜஸ்ட் ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு வணக்கம்னு வச்சுக்கிங்களேன், அதோட அது முடிஞ்சு போச்சு. அதனால தான் அந்த படமே ஆரம்பிக்காமல் இருக்குது. சூர்யா வந்து அமீர் இல்லைங்கிற வார்த்தையை வெற்றி வாயிலேருந்தே கேட்கணும், அப்புறம் தான் அந்த படத்துக்கு டேட்டு கொடுக்கணுங்கிற அளவுக்கு யோசிச்சாருலாம் பேசப்பட்டுச்சு. ஆனால் இப்போ இந்த மௌனம் பேசியதே படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து ஒரு நாள் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னோடனே, எங்கே பார்க்கணும், எப்போ வரட்டும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. இவர் ஒரு ஹோட்டலில் சொன்னோடனே சுல்தானையும் கூப்பிட்டுவாங்கன்னாராம். உடனே இவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து கூப்பிட்டா அவர் வருவாரா, நீங்கள் தானே கூப்பிடணும் அப்படின்னோடனே, சரி ஓகே நானே கூப்பிட்றேன்ட்டு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க நம்ம சந்திப்போம்னு சொல்லிவிட்டு, அப்புறம் அமீர், சூர்யா, அந்த தயாரிப்பாளர் கணேஷ் ரகு 3 பேரும் உட்காந்து 3 மணி நேரம் பேசியிருக்காங்க. அதில் வந்து பல விஷயங்கள் வந்து கடந்த கால கசப்புகள், நடுவில் வந்து போட்டு கொடுத்தவங்க, இது எல்லாமே வெளியில் வந்துருச்சு. சினிமாவில் எப்போவுமே ஒரு சின்ன விரிசல் இருந்ததுன்னா நடுவில் ஒரு யானையை விட்டுருவாங்க, அது பெரிய விரிசலாக மாறுற அளவுக்கு. ஸோ அப்படியெல்லாம் இதில் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க ரிவீல் பண்ணி கடைசியில் போகும்போது, அதான் விடைபெற்று கிளம்பும்போது அப்படி கட்டி தழுவி கண்ணீர் மல்க கிளம்பியிருக்காங்க. அப்போ இந்த இறுக்கமெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ வாடிவாசல் வருமா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வருவோம். இப்போ வெற்றிமாறன் வந்து ரீசெண்டாக சூர்யாவை மீட் பண்ணியிருக்காரு. வாடிவாசல் எடுக்கலாம் அப்படின்னு பேசும்பொழுது 130 நாள் டேட் கேட்டாரான். அதில் வந்து மாதம் 10 நாளாக நான் உங்களுக்கு டேட் தரேன். ஏன்னா ஒரே படத்துக்கு டேட்டு கொடுத்தோம்னா ஒரு ஏடியாக நம்ம முடங்கிடுறோம். ஸோ அதனால் நான் வெவ்வேறு படங்கள் நடிப்பேன், உங்களுக்கு மாதம் 10 நாள் டேட்டு கொடுத்துட்றேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல் இருக்கு. இதற்கெல்லாம் தயாராக இருந்தால் அந்த படம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இப்போ வாடிவாசல் வந்து தயாராகிட்டு இருக்கு. ஆமாம், ஜனநாயகன் படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தாண்டி நிறைய விஷயங்கள், நிறைய தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து திரைக்கு வந்துடும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகாதது இப்போது நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காகட்டும், தியேட்டர் ஓனர்ஸ்க்காகட்டும், இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறோம் அப்படின்னு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறதையும் கேட்குறோம், தியேட்டர் ஓனர்ஸ் சொல்கிறதையும் கேட்குறோம். உண்மையாகவே ஜனநாயகன் வராதது மிகப்பெரிய நஷ்டமா? ஆமாங்க. இப்போ அந்த படத்தினுடைய பிஸ்னஸ் வந்து தமிழ்நாடு தியேட்டர்கள் 105 கோடி ரூபா, 105 கோடியும் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. எல்லாருமே என்ன கையிலேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்களான்னா கிடையாது, எல்லாமே வட்டிக்கு வாங்கி ஏதோ ஒரு வகையில் தான் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு தியேட்டர்கள் மட்டும் இது இல்லாமல் நீங்கள் மற்ற லாங்குவேஜ் இருக்குது, மற்ற ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சேர்த்திங்கன்னா அது எங்கேயோ போகும். அப்போ படம் வரலன்னு சூழ்நிலை வரும்பொழுது இப்போ அவங்களுக்கெல்லாம் பணத்தை அவர் திருப்பி கொடுத்தாரான்னா இல்லை, படம் வரும்போது பார்த்துக்கலாம், உங்கள் லாஸ் என்னவோ சரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு. டாக்ஸிக்கு வந்து அவருடைய படம் தான். இப்போ அந்த படத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு, கொடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க, அதில் என்ன வருதோ முன்ன பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ஏதோ ஒரு வகையில் அது வந்து அவரை ஈடுகட்டுறாரே தவிர மொத்த லாஸையும் அவர் ஏற்றுப்பாரான்னா தெரியாது. ஸோ இதெல்லாம் இருக்குது. படம் வந்த பிறகு
இதே வெற்றியை அதை அடையணும். அன்னைக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, தேர்தல் ரிசல்ட் வரத்துக்குள்ள அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. எப்படியும் வந்து இந்த படத்துக்கு தேர்தலுக்கு முன்னால் பர்மிஷன் கிடைக்கவே கிடைக்காது. ஒருவேளை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் இவங்க ரிவைசிங் கமிட்டியே பார்க்க வருவாங்க. ஏன்னா தேர்தலை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிவைசிங் கமிட்டியில் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா உடனே ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த வாய்ப்பை கூட நம்ம ஜனநாயகம் கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என்னன்னா அது ஒரு அரசியல் படம், அதில் அரசியல் ரீதியாக பல கருத்துக்கள் இருக்குது. அது வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராக அமையும்லாம் இவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக இங்கே பல பின் வேலைகள்லாம் நடந்து தான் அதை பிடிச்சி லாக் பண்ணிட்டாங்க. விதிக்கு புறம்பா லாக் பண்ணியிருக்காங்க. அதுதான் அதில் கவனிக்கப்பட வேண்டியது. ஏன்னா இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு அப்ளை பண்ணி 20 நாளைக்குள்ளே நீங்கள் அந்த கமிட்டியை அமைக்கணும், இதுதான் ரூல். ஆனால் இவங்க 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு, இன்னமும் அந்த கமிட்டியே இவங்க அமைக்கல. கேட்டால் பாம்பேயில் கேளுங்க, அங்கே கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு முடக்கி வச்சுருக்காங்கன்னா அரசியல் ரீதியாக அந்த படத்தில் சில கருத்துக்கள் இருக்குங்கிறது தான். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மறுபடியும் அந்த தயாரிப்பாளர் கோர்ட்டுக்கு போனாருன்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்போது தெரியாது. ஸோ அதனால சரி ரைட்டு, நடப்பது நடக்கட்டும்னு அவங்களும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால திரையரங்க உரிமையாளர்களும் சரி, விநியோகஸ்தர்களும் சரி, பெரிய அளவில் ஆசை இருக்காங்கன்னு தான் உண்மை. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். இந்த நேர்காணலில் ரொம்ப அருமையாக தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காக கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. Summer vandachu. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.